வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கலத்தப்பம் செய்ய போகிறோம். கேரளத்து கலத்தப்பம். வாங்க ஜாமெல்லாம் காமிக்கிறேன், எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். கலத்தப்பத்துக்கு தேவையான பொருள்கள் இது இந்த கிளாஸால் பச்சரிசி ஒரு 1.5 கிளாஸ் எடுத்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ மிக்சியில் சேர்த்து அரைச்சிப்போம். அதோட ஒரு 2 ஸ்பூனு சாதம், மதியம் வடித்த சாதத்தை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதுவும் சேர்த்து அரைக்கக்குள்ளே பார்க்கலாம். கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய் பவுட்ரு, கொஞ்சம் சமையல் சோடா, கொஞ்சம் சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து பச்சரிசியை எடுத்து போட்டுப்போம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா பட்டு போல் அரைச்சிக்கணும். நல்லா மையாக அரைச்சிக்கணும். அப்போ தான் கலத்தப்பம் பொச பொசன்னு வரும். அரிசி கூட ஒரு 2 ஸ்பூனு சாதம் சேர்த்துக்கணும். அதோட ஏலக்காய் பவுடர், ஏலக்காய் இருந்தாலும் முழுசாக அதிலேயே போட்டுக்குங்க. நான் கொஞ்சம் பவுட்ரு சேர்த்துக்கேன். கொஞ்சமாக சோடா, அப்பள சோடா. 1.5 கப்பு அரிசிக்கு ஒரு 1.5 கப்பு வெல்லம் போட்டுப்போம். வெல்லத்தை இடித்து சேர்த்துக்கிறேன். இது கரைக்கிறதுக்காக தான். ஏதாவது தூசு இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். 1.5 கப்புக்கு நான் ஒரு 1.25 கப்புக்கும் கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துப்போம். இதை இப்போ அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்து வடிகட்டிப்போம். கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு அப்படியே அந்த மாவில் வடிகட்டி கரைச்சி எடுத்துப்போம். இது வெல்லம்லாம் எல்லாம் சுத்தமாக கரைஞ்சிட்டு இப்போ எடுத்து இந்த மாவுலேயே ஊற்றிப்போம். இதேமாரி ஏதாவது தூசு இருக்கும், அதுக்காக தான். நல்லா கட்டி இல்லாத கரைச்சிக்கணும். அதை போல் அதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துப்போம். எந்த இனிப்பு சாமானுக்குமே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் செஞ்சோம்னா இனிப்பை தூக்கலாக காமிக்கும். எல்லாருக்கும் தெரியும், தெரியாத பசங்க தெரிஞ்சுப்பாங்கல்ல, அதுக்கு தான் சொல்கிறோம். குக்கரை வச்சு இதில் ஒரு 4 ஸ்பூனுங்கானும் தேங்காய் எண்ணெயை ஊற்றிப்போம். ஒரு 4 ஸ்பூன். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ அதில் தேங்காய் பல்லாக சீ வச்சுருக்கோமா, அதை எடுத்து போட்டு கொஞ்சம் நல்லா சேர்க்க வறுத்துப்போம். நல்லா செவந்துட்டு தேங்காய். இப்போ இந்த கரைச்சி வச்ச எல்லாத்தையும் ஊற்றிப்போம். அடுப்பை நல்லா கம்மியாக வச்சுட்டு எடுத்துக்கணும்.
மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். நல்லா சிம்மில் வச்சுடுங்க அடுப்பை. வெயிட்டு போடக்கூடாது, அப்படியே விட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இதை வச்சு 10 நிமிஷம் ஆயிட்டு எடுத்து வெந்திருக்கான்னு பார்ப்போம். வாவ், நல்லா வெந்துட்டு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே திறந்தே வச்சிடணும். வச்சிட்டோம்னா நல்லா ஆறின பிறகு எடுத்துக்கலாம். கலத்தப்பம் ரெடி ஆயிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. பாப்பா இருந்தா சாப்பிட்றியா? சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.